சமூக வலைதளங்கள் என்ன வைரல் ஆகுது? யாருக்காவது எல்லாம் புரிஞ்சுதா? எனக்கு ஒண்ணு புரியலைங்க, எனக்கு ஒண்ணு புரியல. உங்களுக்கு ஏதாவது திரு கமலஹாசன் அவர்களோட பேச்சு புரிஞ்சுதான்னு சொல்லுங்க. ஏற்கனவே கோவை மக்களுக்கு அவர் பேச்சு புரியாதாலதான் அவர் அனுப்புனாங்க. ஆனா அவர் எதற்காக நிறுத்தப்பட்டாரோ அந்த முதலாளிங்க அவரை டெல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப அந்த முதலாளிங்களுக்காவது அந்த டெல்லியில அவர் நியாயம் பண்ணக்கூடாதோ? அந்த சகோதரர்களே, மீடியா சகோதரர்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இத்தனை நாள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள், சமுதாயத்திலே பல்வேறு நிலைகள் இருக்கக்கூடிய செல்வாக்கு மிக்க நபர்களுக்கு கூட எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் அதிகரித்து வந்தது போக, இப்போது மீடியா நண்பர்களையும் தாக்கக்கூடிய அளவிற்கு திராவிட மாடல் அரசு இப்போது அந்த மாதிரி ரவுடிகளுக்கு, திமுக அரசாங்கத்தினுடைய எம்எல்ஏக்களுக்கு, மந்திரிகளுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது. திருச்சியில ஒரு மீடியா நண்பர் தாக்கப்பட்டிருக்கிறார். இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனோட வீடியோ நேத்துல இருந்து போயிட்டு இருக்கு. தமிழக அரசுக்கு தெரியாதா? தமிழக முதல்வர் கனவு கேட்கிறீங்களே, எங்களுக்கு ஒரு கனவு உண்டு. எங்களுடைய மீடியா நண்பர்களை எந்த அதிகார வர்க்கமும் அச்சுறுத்தாமல் செய்தி சேகரிப்பதற்கு அவர்களுக்கும் ஒரு கனவு உண்டு. காவல் மரணம் அப்படின்னு உறுதிப்படுத்தின விஷயத்தை ஏற்கனவே அந்த சம்பவம் நடந்த போதே நாங்கள் சந்தேகத்தை வெளிப்படுத்துறோம். அஜித்குமார் அவர்களுடைய அந்த லாக்அப் மரணத்துக்கு இந்த தமிழக அரசு சரியான நீதி கொடுக்க வேண்டும். இதற்கு முன்பாக இப்படி சம்பவங்கள் நடைபெறுகின்ற பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அவரோட குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் டூர் போயிட்டு இருந்தாங்க. இப்போது மாநிலத்தினுடைய முதல்வர் அந்த மாவட்டத்திற்கே சென்று போது கூட அந்த குடும்பத்தை அவர் சந்திக்கவில்லை. திராவிட மாடல் அரசு எந்த அளவுக்கு சீரழிக்கிறது தமிழகத்தை என்பதற்கு அந்த வழக்கும் ஒரு உதாரணம்.